இன்று இந்த அப்பன் உன்னை 2 வருடங்களாக ஆட்டிப் படைத்த ஒரு பிரச்சனைக்கான முடிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். 2 நாட்களில் அதற்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையே, இந்த அப்பன் உனக்கு தருகின்ற வாக்கினை கேட்காமல் சென்று நீ நஷ்டப்பட்டு விடாதே. ஏன் தெரியுமா? உன் அப்பன் உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்கு, கெட்ட விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் தான். ஏதாவது ஒன்று உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக மட்டும்தான் நான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு காணாமல் நீ சென்று விடக்கூடாது. ஒரு அப்பனாக நான் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நல்ல விஷயங்களை விட்டு விடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. என் பிள்ளையே, நான் யாரை எல்லாம் நினைக்கின்றேன் அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கை கேட்க முடியும். உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வேண்டுமானால் சோதனை செய்து பார். உனக்கு கிடைக்கின்ற வாக்கு உன் அருகில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது. இந்த அப்பன் அவர்களில் குலதெய்வமாக கொண்டாடலாம், ஆனால் அவர்களுக்கு கிடைத்து விடாது. ஏன் தெரியுமா? நல்ல குழந்தைகள் மனதுக்குள் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள் என்று உண்மையான அன்போடு தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன், நல்ல வாக்கு கொடுப்பேன். அதற்கு மாறாக தன்னுடைய தேவைக்கு மட்டுமே என்னை தேடி வருபவர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து என்னை தேடி வருபவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து விடாது. என் தங்கமே, நான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருகின்றேன் என்றால் நீ இந்த நேரத்தில் ஒரு தெளிவினை உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். நம்மோடு பேசிக்கொண்டிருப்பது நம் அப்பன் என்கின்ற நம்பிக்கை முதலுள் உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் இந்த ரூபத்தில்தான் உன்னோடு பேச முடிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். நீயும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அப்பனுடைய வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் என் குழந்தை நீ சரியாக நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பை என் மீது நீ எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனை நம்பியவர்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பனுடைய தீர்வினை இருக்கின்றது. ஒரு பிரச்சனை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஆரம்பித்தது. நீயும் அந்த பிரச்சனை இன்று முடிந்து விடலாம், நாளை முடிந்து விடலாம் என்று ஒவ்வொரு முறைகளும் எடுக்கத்தான் செய்தாய். என்னுடைய எத்தனை முயற்சியும் உனக்கு பலம் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக மேலும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தது. இந்த அப்பன் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கான தீர்வினை கிடைக்கப் போகின்றது என்பதை நீ நம்பிவிட்டால் போதும். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனையானது எந்த விதமான கஷ்டங்களும் இன்றி உன்னை விட்டு நீங்கும். உனக்கான நல்ல தீர்வினை கொடுக்கப் போகின்றது. என் குழந்தையே, ஒரு நிமிடம் எனக்கு ஒதுக்கு. சற்று மன அமைதியோடு இந்த அப்பனுடைய வாக்கினை கேள். என் பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி விட்டது. உன்னுடைய சந்தோஷம் உனக்கு கிடைத்து விட்டது. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து பார்த்ததோ அந்த விஷயம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து விட்டது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் இனி நீ செய்ய துடிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை, உன்னுடைய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். என்னென்ன விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதியும் திறமையும் உனக்குள் வந்து விட்டது. உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை நம்புவார்கள். யாரிடத்தில் எதையும் அத்தனை சுலபமாக நீ எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கின்றாயோ
அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் உன்னோடு என் பிள்ளை இப்பொழுது கேட்ட இந்த வாக்கானது உன் செவியில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அப்பன் சொன்ன விஷயம் நம் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் நீ நினைத்தால் கெட்ட விஷயத்தை கூட நல்ல விஷயமாக மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும். என் குழந்தையே, நல்ல நேரம் இந்த அப்பன் கொடுக்கப்படும். இந்த அப்பன் உனக்கு தரும் பொழுது அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் பொழுது மறுக்காமல் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பன் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். சோகத்தில் வேதனையிலும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு செயலை கூட என் குழந்தை நீ மறுபடியும் உன் வாழ்க்கையில் தொடங்கி விடுவாய். உனக்கு அத்தனை உத்வேகத்தை உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன். எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் பக்கமாக திருப்பி கொடுப்பேன் என்று உன்னுடைய முயற்சிக்காக உன்னுடைய உழைப்பிற்கான பலனை இந்த அப்பன் தராமல் செல்ல மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் நடத்தி கொடுப்பது எல்லாமே இனிமேல் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் சாதாரணமாக நடந்துவிடும். எல்லாம் உன் விஷயம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கும். உனக்கு என்ன குறை இருந்தாலும் அதை இந்த அப்பன் சொல், நான் உனக்கு அதனை நிவர்த்தி செய்து முடிக்கின்றேன். உனக்கு முடிவு வரும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையத்தான். உன்னுடைய மனதுக்குள் நீ தேக்கி வைக்கின்ற பல நாள் கஷ்டத்திற்கும் ஒரே நாளில் நான் முடிவினை தருகின்றேன். உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உனக்கு துணையாக வருகின்ற உன் தெய்வங்களை மட்டும் நீ கையெடுத்து நில். நீ கையெடுத்து வணங்கிவிட்டால் அவர்களின் அன்பு ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது. உன் அப்பன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி இன்னும் 2 நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஒரு நாளும் என்னை நீ நம்பாமல் மட்டும் சென்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய அன்பு அத்தனை பெரியது. அப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி தரக்கூடியது. என் குழந்தையே, நீ எப்படி என் அருகில் வந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் நான் சொல்வது எல்லாம் எப்படி உனக்கு நடக்கும் என்பது புரியும். என்னை இதற்கு முன்னால் நீ தெளிவாக கண்டதில்லை. என் வாக்கினை அத்தனையும் சுலபமாக நீ கேட்டதும் இல்லை. என் செல்ல குழந்தையே, நீ எப்படி என் அருகில் வந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் நான் சொல்வது எல்லாம் எப்படி உனக்கு நடக்கும் என்பது புரியும். என்னை இதற்கு முன்னால் நீ தெளிவாக கண்டதில்லை. என் வாக்கினை அத்தனை சுலபமாக நீ கேட்டதும் இல்லை. இப்பொழுதுதான் நான் உன்னிடத்தில் நெருங்கி வந்து விட்டேன். என் மீது உனக்கு இருந்த பயத்தை நான் போக்கிவிட்டேன். என்னை கண்டால் என் வாயிலே நீ கேட்ட வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை நீ மறுக்காமல் எப்பொழுதும் கேட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்பட்டு இருக்கின்றது. அப்படியானால் உன் வெற்றியை உன் கையில் நான் கொடுப்பது உறுதிதானே? என் தங்கமே, உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பன் ஒரு நாளும் உன்னை கைவிடாமல் உன்னை உள்ளங்கையில் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு எந்நாளும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்.